சரி, நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க? ஏன் இப்படி தவிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. பெல்லி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல. என்ன புள்ள? சாப்பிட்டீங்களா? அந்த 2 பேர் ஹலோ உட்காருங்க, மறைக்காதீங்க. ஆரம்பிக்கலாமா? இவர் ஏன் ஏறினான்னு ஒன்றும் தெரியல எனக்கு. நீ இங்கே வர்ற பாத்ரூம் அந்த சைடு இருக்குப்பா. சார் நான் ஒரு அவார்டு வாங்கி போலான்னு வந்தேன் சார். அவார்டா? உனக்கா? இது நான் கருவாடா வர்றவனுக்குலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு? இப்போ நீங்க ஒரு ரூம்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ யூ ஜஸ்ட் லாக்ட் அப். இவங்க கிட்ட நீங்க முதல்ல என்ன கேப்பீங்க? ஃபர்ஸ்ட் நமிதா. நைஸ் ட்ரெஸ். ஓகே. சன்னி லியோன். Oh, I liked your movies. And it's not just Madhavan, it's R Madhavan. Yeah, R for what? Rated? Our own. Everybody has to insult us tonight, so would you like to little something maybe? In Tamil. போங்கடா கிறுக்கு கதை நாயங்களா. சின்ன பாம் அப்படின்னு சுண்டி விட்டேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட். கதை ரொம்ப காமெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டப்போ இவங்க கூட பேசும்போதே எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் வந்துட்டு இருந்தது. ஹலோ, நான் நெல்சன் டைரக்டர் அப்படின்னு சிரிச்சிட்டீங்க. कुत्ता कुत्ता किधर गया फाइंड इट ओके कुत्ता நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தேங்க்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி இது ஜெயிலருக்கு தானே. நக்கல்யா அவனுக்கு. சரி, நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க? இப்ப நீ என்ன பண்ண போற? 13, 14, 15, 16, 17, 18, 19. அதான் டீனேஜ். அதுல நான் முதல் டீன்லயே வந்துட்டேன். 13. அதுக்கு நான் காரணம் இல்ல, எதிர்த்த வீட்டுல இருந்த ஒரு அழகான பொண்ணு தான் காரணம். இருக்கே எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பார்க்காத ஃபிகரா. அது எப்போ கேட்டாலும் பயங்கரமா என்ஜாய் பண்றது. எனக்காக அந்த வாய்ஸ் ப்ளீஸ். இது மட்டும் வச்சுக்கிறீங்களா? இது நான் வச்சு நிறைய அவார்டு வச்சிருக்கேன். இது மாதிரி வச்சிருக்கேன். ஓகே. நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. அகில உலக சூப்பர் ஸ்டார் தளபதி தலைவர் வாழ்க. இந்த இருட்டறையில் முரட்டை குத்து வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி படங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இருட்டறையில நீங்க எந்த முரட்டு குத்துமே பண்றதே இல்லையா யாரும்? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, அழுக்குன்றத அழுக்க ஏன் பார்க்கணும்? நாத்தத்தை ஏன் நாத்தமா பார்க்கணும்? அசிங்கத்தை ஏன் அசிங்கமா பார்க்கணும்? இருட்டும் நம்மளுக்கு தேவை, வெளிச்சமும் நம்மளுக்கு தேவை. காலையில மட்டுமே இருந்தா வாழ முடியும். இரவுன்னு ஒண்ணு இருக்கணும், தூக்கம்னு ஒண்ணு தேவை, முழிப்புன்னு ஒண்ணு தேவை, பகல்னு ஒண்ணு வேணும், இரவுன்னு ஒண்ணு வேணும், குளிர்னு ஒண்ணு வேணும். என்ன ஏன் பேச விட மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஃபார் விஷ்ணுவர்தன். ரெட் லவ் யூ. லவ் யூ வந்து செல்வராகவன். வெறும் ஆண்கள் பேர் மட்டும் தான் சொல்ல போறீங்களா? நான் மாறிட்டேன். அவனா நீ? மேரேஜ் வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இட்ஸ் டூ லேட் ஆக்சுவலி. கொடுக்க முடியல இப்போ. யாரு? அபிஷேக் பச்சன். ஓகே, அப்படி பூ வேஸ்டா போச்சே. அட போச்சே. ரிட்டர்ன் பண்ணிருக்கேன், வேற யாருக்கா ட்ரை பண்ணுவோம்.
திரிஷா கிடைக்கலன்னா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலன்னா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். சாம் கரன் ஊருக்கு போனாலும் இந்த மேட்சை பார்த்துட்டு இருப்பாரா? கிழிப்பாரு. அவர் இங்க இருக்கும்போது ஒழுங்கா பார்த்துட்டு தான் இந்த டீம் குவாலிஃபை ஆயிருக்கும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே மச்சான். மாமா ஐயோ ஐயோ வாய் விட்டோம், மூக்கி விட்டோம். சொல்றான். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேன்? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? பார்த்திபன் சார், நீங்க முருங்கக்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணணும் சார். முருங்கக்காய் படம் பண்றதுக்கு இல்லை. உங்களுடைய நடனத்துக்கு எந்த பாட்டு கரெக்டா இருக்கும்? இப்ப ஆஸ்கர்ஸ்க்கு நடக்கிறீங்க இல்ல, நம்ம டான்ஸுக்கு ஆஸ்கர் ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அதுல ஆடினவங்க எல்லாருமே வந்து அந்த டான்ஸை திருப்பி ஆட முடியும். நான் ஒரு தடவை ஒரு ஸ்டெப் போட்டா என்னாலேயே அந்த ஸ்டெப் ரெண்டாவது போட முடியாது. அடுத்த அகில உலக சூப்பர் ஸ்டார் யார்? எப்படி ஒரு சூரியனோ அதே மாதிரி ஒரே ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார். சரக்கு அடித்தால் கணையம் கெட்டு போகிறது. சரக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் சைட் டிஷ் சாப்பிட வேண்டும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்ன? எப்படி நேரத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் மேலேயே பெருசா போட்டுடலாமேன்னு போட்டேன். அந்த கண்டக்டா இருக்கும்போது டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு நான் முன்னால தான் நிற்பேன். அந்த காத்துல வந்து முடி ரொம்ப நிறைய முடி இருக்கும், காத்துல முடி அப்படியே பறக்கும். உள்ள போகும்போது அப்படி பண்ணிட்டு டிக்கெட் டிக்கெட் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. रहमान आप सबको पता है कि बड़ी एवरेज हैं, करेक्ट ना? நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. அவங்க அப்பாவால பீடி, சிகரெட்டு, காப்பி, ஒயின் ஷாப் இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த மாதிரி கெட்டு போயிருவாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா சூர்யா அப்படி இல்லை என்று நிரூபித்து காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும்.